ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 27/8/25। मीठे बच्चे, अपने सदो प्रधान तकदीर बनाने के लिए याद में रहने का खूब पुरुषार्थ करो। सदा याद रहे मैं आत्मा हूँ, बाप से पूरा वर्षा लेना है। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சதோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக நினைவில் இருப்பதற்கான நன்றாக முயற்சி செய்யுங்கள். பாபாவை நினச்சி நான் சதோ பிரதான ஆகணும்னு நல்லா முயற்சி பண்ணணும். சதா நினைவில் இருக்க வேண்டும், நான் ஆத்மா, பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை அடைய வேண்டும்। प्रश्न, बच्चों को याद का चार्ट रखना मुश्किल क्यों लगता है? கேள்வி, குழந்தைகளுக்கு நினைவுக்கான சார்ட் வைப்பது ஏன் கடினமாக இருக்கின்றது? उत्तर, क्योंकि कई बच्चे याद को यथार्थ समझते ही नहीं, बैठते हैं याद में और बुद्धि बाहर भटकती है, शांत नहीं होती है। பாபா சொல்கிறாங்க, ஏன் பாபா நினைவுக்கான சார்ட் வைக்கணும்னா கஷ்டமாக இருக்குது? ஏன்னா சில குழந்தைங்களுக்கு பாபா நினைவு பற்றி யதார்த்தமாக புரியலை. பாபா நினைவில் தான் அமர்ந்திருக்காங்க, ஆனால் புத்தி அங்கே இங்கே வெளியில் அலைஞ்சிட்ருக்குது, அமைதியாக இருக்க முடியல, அப்புறம் வாயுமண்டலம் கெட்டு போயிடுது। याद करते ही नहीं तो चार्ट फिर कैसे लिखें? உட்கார்ந்துருந்தாலும் கூட பாபாவை நினைக்கல அப்படின்னா எப்படி சார்ட் எழுதுறது? अगर कोई झूठ लिखते तो बहुत दंड पड़ जाता है, सच्चे बाप को सच बताना पड़े। ஒருவேளை பொய்யா எழுதியாச்சுன்னா நிறைய தண்டனையும் கிடைச்சிரும்। உண்மையான பாபாவுக்கு உண்மையை சொல்லணும்। இப்போ பாபா என்ன சொல்றாங்க, யதார்த்தமான நினைவுனா நம்ம மனம் புத்தி ரெண்டையும் ஒருநிலைப்படுத்தி பாபாவை நினைக்கணும்। மனசு ஒரு பக்கம் இருக்குது, புத்தி ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் உட்கார்ந்துருக்கிறது பாபா நினைவில் அப்படின்னா நம்முடைய நினைவு கூட சரியா இல்லை। அப்போ நம்ம பொய்யாகவும் சார்ட் எழுத முடியாது। பாபா கிட்ட உண்மையான சார்ட் எழுதணும்னா நம்ம செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எழுதணும்। கீத் தக்தீர் ஜகாக்கர் ஆயுகும், பாடல் அதிர்ஷ்டத்தை விழிப்படைய செய்வதற்காக வந்திருக்கின்றேன்। ஓம் சாந்தி। रूहानी बच्चों को फिर भी रूहानी बाप रोज रोज समझाते हैं कि जितना हो सके தேஹி அபிமானி பனோ। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி। ஆன்மீக குழந்தைகளுக்கு மீண்டும் ஆன்மீக தந்தை டெய்லி புரிய வச்சுட்டு இருக்கிறாரு, எவ்வளோ முடியும் ஆத்மா அபிமானி ஆகுங்க, தேஹி அபிமானி ஆகுங்கள்। अपने को आत्मा निश्चय करो और बाप को याद करो, क्योंकि तुम जानते हो हम उस बेहद के बाबा से बेहद सुख की तकदीर बनाने आए हैं। தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்துங்க மற்றும் பாபாவை நினைவு பண்ணுங்க। ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாம் எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கின்றோம்। அப்போ கண்டிப்பாக நினைக்கணும் இல்லையா, பவித்திர சதோ பிரதான் பண்ணை பிகர் சதோ பிரதான் தக்தீர் பனானே சக்தி। தூய்மையாக சதோ பிரதான் ஆகாமல் சதோ பிரதானமான அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியாது। ये तो अच्छी रीति याद करो, मूल बात है एक है। இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அடிப்படையான விஷயம் ஒன்று தான்। நம்மை தூய்மையாக ஆக்கணும், நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கணும்னா எல்லாத்துக்கும் முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னது? நினைவு தான்। एक ही बाबा है जो सदैव के लिए जीवन को सुखी बनाने आए हैं। ஒரே ஒரு பாபா மட்டும்தான் இருக்கிறார், எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையை சுகமுடையதாக ஆக்குவதற்காக। முழு உலகத்திற்கும் தந்தை ஒருத்தர் தான் இருக்கார், அவர் தான் இப்போ வந்திருக்கிறார் நம்மை மீண்டும் சுகமான வாழ்க்கை உடையவங்களாக ஆக்குவதற்காக। दिन प्रतिदिन तुमको बहुत होके बातें समझाते रखते हैं, जो जितना बुद्धि में बिठा सके, मुख्य है ही याद की यात्रा, इसमें माया विघन बहुत पड़ते हैं। பாபா ஸ்ரா நாளுக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை புரிய வச்சுட்டே இருக்கிறேன்। எந்தளவுக்கு உங்கள் புத்தியில் பாபா நினைவு வச்சுக்க முடியுமோ, விஷயங்களை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ இருக்கணும்। நான் முக்கியமானது நினைவு யாத்திரை। இதில் தான் மாயா கூட என்ன பண்ணுதான், நிறைய தடைகளை உருவாக்குறது। जांच करो, याद में अच्छी रीति रखते हैं, बहुत जो याद में रख नहीं सकते वायुमंडल को खराब कर देते हैं। பாபா ஸ்ரா அப்போ செக் பண்ணி பாருங்க, நான் பாபா நினைவில் நல்ல முறையில் இருக்க முடியுதா? யார் நினைவில் இருக்க முடியலையோ, பாபா நினைக்க முடியலையோ,
அவங்க அந்த இடத்தினுடைய சூழ்நிலையே கெடுத்துடுறாங்க. बहुत हैं जो याद में न रहने से बिगड़ डालते हैं. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பாபா நினைவு இல்லாத காரணத்தினால தடையை உருவாக்கக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. முழு நாளும் புத்தி அங்கே இங்கேன்னு அலப்பாஞ்சிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட சாந்தியா இருக்கிறது இல்ல. நினைவுக்கான சார்ட்டும் வைக்கிறது இல்ல. பொய்யாவும் எழுதிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுறாங்க? தண்டனைக்குரியவங்களாக ஆகிடுறாங்க. அப் பாபா कहते हैं सबकी वानप्रस्था अवस्था है. पढ़ो ना पढ़ो मरना जरूर है. தயாரி கரோ ந கரோ நை துனியா ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. பாபா சொல்றாங்க எல்லாருக்கும் இப்போ வானப்பிரஸ்த நிலை தான். எல்லா ஆத்மாக்களுமே 84வது பிறவி லாஸ்ட் ஜென்மா வந்தாச்சு. நம்ம சரீரத்தால் சின்னவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் ஆத்மாவுக்கு வயசாயிடுச்சு. அதனால் பாபா சொல்கிறார், படிங்க, படிக்காமல் கூட இருங்க. ஆனால் மரணம்ங்கிறது எல்லாருக்கும் உறுதியானது. அப்போ அதற்கான ஏற்பாடு செய்தாலும் சரி, செய்யாட்டி சரி. ஆனால் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை கண்டிப்பாக ஏற்படதான் செய்யும். பாபான்னு சொல்கிறாங்க, நாம தயாராக ஆகலைனாலும் கூட உலகம் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. பாபா தயார்படுத்தா இருக்கிறார். நல்ல நல்ல குழந்தைகள் பாபா சொல்றது போல தன்னை தயார் செய்துக்கிறாங்க. सुदामा भी मिसाल गाया जाता है, चावल मुट्ठी ले आया, बाबा हमको भी महल मिलने चाहिए, है भी उनके पास चावल मिट्टी तो क्या करेंगे. बाबा ने मम्मा का मिसाल बताया है. चावल मुट्ठी भी नहीं ले आए हैं, फिर कितना ऊंच पद पा लिया, इसमें पैसा की बात नहीं. சுதாமா போல சொல்லப்பட்டிருக்கல எடுத்துக்காட்டு. அவர் ஒரு கைப்பிடி அவள் தான் கொண்டு வந்தார். அது போல சில குழந்தைங்க இருக்கிறாங்க. பாபா எனக்கு என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, ஆனால் எனக்கு அரண்மனை கிடைக்கணுமே பாபான்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், அந்த அவங்க கிட்ட ஒரு கைப்பிடி அவள் கூட இல்லைன்னா என்ன செய்யறது? அப்படியும் பாபாவுக்கு 7 குழந்தைகள் இருக்காங்க. பாபா மம்மாவை எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. மம்மா கூட பாருங்க எதுவுமே கொண்டு வரல, ஆனாலும் அவங்க உயர்ந்த பதவி அடைஞ்சிட்டாங்க. அவங்கள பாபா லக்ஷ்மி ஆக்கிட்டாரு. அப்போ இதில் பைசாக்கான விஷயம் கிடையாது. பாபா நினைவில் இருக்கணும், மற்றவங்களையும் தனக்கு சமான் ஆக்கணும். பாபா तो कोई फी आदि नहीं समझते, हमारे पास पैसा पड़े तो क्या ना यज्ञ में स्वागा कर दे, विनाश तो होना ही है. பாபா யார்கிட்ட எந்த ஃபீஸும் வாங்குறது கிடையாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மக்கிட்ட நிறைய பைசா இருக்குது, பொருட்கள் இருக்குது. அப்போ ஏன் நம்ம இதை யஜ்யத்தில் பயனுடையதாக ஆக்கக்கூடாது? ஏன்னா எல்லாமே அழியக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இருந்து அழிஞ்சு போச்சுன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இதுவே யஜ்யத்தில் பாபா சேவைக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை பயன்படுத்தினதுக்கான பிராப்தியாவது நமக்கு கிடைக்கும். அதனால் எதுவுமே நம்முடையது வீணாகவே கூடாது, பயனுடையதாக ஆக்கணும். ये बेहद का ड्रामा है, तुम्हारा सबसे मुख्य पार्ट बाबा के साथ है. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கிறது. என்ன ப்ளே பண்ணிகிட்ருக்கோம்? பாபா கூட சேர்ந்து பார்ட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். பழையதை புதியதாக ஆக்கிட்டுருக்குறோம். பாபா कहते हैं मामे हम याद करो तुम्हारे विक्रम विनाश हो जाएगा. பாபா சொல்கிறார், மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய விகர்மங்கள் அழிந்துவிடும். தாரணா கேலிய முக்கிய சார். தாரணைக்காக फर्स्ट पॉइंट, श्रीमत पर चलकर सारे विश्व को स्वर्ग बनाने की सेवा करनी है. बहुतों को आप समान बनाना है. आसुरी मत से अपनी संभाल करनी है. ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் ஸ்வர்க்கம் ஆக்குவதற்கான சேவா பண்ணணும். நிறைய பேரை தனக்கு சமான் ஆக்க வேண்டும். அசுர வழியிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். सेकंड पॉइंट, याद की मेहनत से आत्मा को सदो प्रदान बनाना है. सुदामा मिसल जो भी चावल मुट्ठी है वो सब सफल कर अपनी सर्व कामनाएं सिद्ध करनी है. பாபா நினைவினுடைய உழைப்பினால் ஆத்மாவை சதோ பிரதான் ஆக்க வேண்டும். சுதாமா போன்று என்னெல்லாம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அவள் இருந்தால் கூட அதை கூட நம்ம பயனுடையதாக ஆக்கணும். நாம் அனைவருடைய மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். வரதான், ஏக் பாப் தூசரா ந கோயி, ये दृढ़ संकल्प द्वारा अविनाशी अमर भव. வரதானம், ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த திட சங்கல்பத்தின் மூலமாக அழிவற்றவராகவும் அமரராகவும் ஆகுங்கள். जो बच्चे ये दृढ़ संकल्प करते हैं कि एक बाप दूसरा ना कोई,
उनकी स्थिति स्वतः और सहज एक रस हो जाती है. பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் திட சங்கல்பா பண்ணுறாங்க, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது, அப்படி யார் உறுதியான எண்ணத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்திதி தானாகவே சகஜமாகவே ஏக்ரஸாக இருக்கும். இந்த திட சங்கல்பத்தின் மூலமாக சர்வ சம்பந்தங்களினுடைய அழிவற்ற தொடர்பு கம்பி பாபாவுக்கும் நமக்கும் இணைக்கப்பட்டுடுது. அவங்க சதா அழிவற்றவராகுங்கள், அமரராகுங்கள் என்ற வரதானம் அவங்களுக்கு பாபாட்டேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். திட சங்கல்பத்தோட முயற்சி செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷமான முறையில் லிஃப்ட் கிடச்சிடுது. இப்போ யாருக்கு ஒரு பாபா கிட்ட எல்லா சம்பந்தங்களும் இருக்குது, அவங்க எல்லா பிராப்திகளும் அவங்களுக்கு தானாகவே கிடைத்து விடுகின்றது. ஸ்லோகன்: सोचना, बोलना और करना तीनों को एक समान बनाओ, तब कहेंगे सर्वोत्तम पुरुषार्थी. ஸ்லோகன்: யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் சமமாக ஆக்குங்கள், அப்பொழுதுதான் சர்வோத்தம முயற்சியாளர்கள் என்று சொல்ல முடியும். இன்றைய நாளிற்கான அவ்வக்த இஷாரா: जिस समय जिस संबंध की आवश्यकता हो उसी संबंध से भगवान को अपना बना लो. எந்த நேரம் எந்த சம்பந்தம் தேவையாக இருக்கோ அந்த சம்பந்தத்தை பாபாவிடம் வைத்து பாபாவை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். உள்ளத்தால் சொல்லுங்க, மேரா பாபா, என்னுடைய பாபா. அவர் பாபா கஹே மேரா பச்சி. இப்போ பாபா என்ன சொல்வார்? என்னுடைய குழந்தைன்னு சொல்வார். அன்பு கடலில் மூழ்கிடுங்க. ये स्नेक छत्र छाया का काम करता है, इसके अंदर माया आ नहीं सकती है, सहज योगी बनने का साधन है. அன்பு குடை நிழல் போல் நமக்கு வேலை பண்ணும், பாதுகாப்பு கொடுக்கும். இப்போ அன்புங்கிற ஒரு நிழலுக்குள்ளே, குடை நிழலுக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னா அந்த நிழலுக்குள் மாயா வர முடியாது. ஏன்னா மாயாவும் கூட ஒரு நிழல் தான். அப்போது ஒரு நிழலுக்குள்ளே இன்னொரு நிழல் எப்படி வர முடியும்? இதான் சஹஜ யோகி ஆகுவதற்கான சாதனம். இன்றைக்கான தாதியினுடைய விசேஷத்தா: चित्त सदा शांत रहे, बुद्धि स्थिर रहे और संस्कार शीतल रहे. உள்ளம் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கணும், சாந்தியாக இருக்கணும். நம்ம புத்தி ஸ்திரமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். மற்றும் நம்முடைய சமஸ்காரங்கள் குளிர்ந்ததாக இருக்கணும். ஏன்னா தாதி அப்படி தான் இருந்தாங்க. मेरा यही लक्ष्य रखता है कि मैं कोई भी कर्म करते अपनी स्थिति को बिगड़ में ना लाऊं. परस्थिति माना पराई स्थिति. தாதியினுடைய விசேஷத்தால் தாதியினுடைய சொல்கிறாங்க, என்னுடைய லட்சியம் எப்பொழுதும் இப்படி இருக்கும், நான் எந்த செயல் செய்தாலும் அதுக்கு என்னுடைய மனோநிலை தடையாக இருக்கக்கூடாது. நல்ல செயல் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் மூடு இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஸ்திதி சரியா இல்லைன்னு சொல்கிறாங்களே. தாதி நினைப்பாங்களாம், எப்பொழுதுமே என்னுடைய மனோநிலை என்னுடைய செயலுக்கே தடையாகிடக்கூடாது. ஏன்னா பரஸ்திதி அப்படிங்கிறது வெளியில் வந்து வரக்கூடியது. இன்னொருத்தவங்களுடைய ஸ்திதி, பரஸ்திதிங்கிறது மற்றவங்களுடைய மனோநிலை. உஸ் பரஸ்திதியுமே அம்மே அப்படி ஸ்திதி நீச்சே கியோ லாவும். அப்போது அந்த பரஸ்திதியில் போயிட்டு நான் என்னுடைய ஸ்திதியை நான் ஏன் கீழானதாக ஆக்கிக்கணும், டவுன் ஆக்கிக்கணும். முझे संकल्प में भी खंडित मूर्ति नहीं बनना. தாதி நினைப்பாங்களாம், நான் எண்ணத்தால் கூட உடஞ்சி போன மூர்த்தியாக ஆகக்கூடாது. இந்த நினைவின் மூலமாக உள்ளம் சாந்தி ஆகிடும், புத்தி ஸ்ட்ராங் ஆகிடும், சன்ஸ்கார் சீத்தளமாயிடும். இப்போ நாம் எந்த விதமான பழக்கத்திற்கும் வசமாகவே முடியாது. இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய சாதனங்கள், இது எல்லாத்தையும் புத்தினால் மறந்துடுங்க. இதற்கு பேர் தான் அதீந்திரிய சுகம். இதில் தான் நமக்கு அதீந்திரிய சுகம் என்பதே கிடைக்கின்றது. இன்றைக்கு நாம் ஒரு குணம் ஒரு சக்தியை கடைபிடிப்பதற்கான பயிற்சி. सर्व के संबंध संपर्क में आते स्मृति रहे कि मुख से मधुर समान बोलने वाली आत्मा हूँ. அனைவருடைய சம்பந்தம் தொடர்புகள் வந்தாலும் கூட நமக்கு நினைவில் இருக்கணும், நான் வாயிலிருந்து தேன் போல இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆத்மா. சக்தி
सर्वशक्तिवान बाबा की छत्र छाया के नीचे बैठ ये अभ्यास करो कि मैं संकल्प मेरे बोल और कर्म मधु समान मीठे हैं, मधुर बन जा रहे हैं. சர்வசக்திவான் பாபாவுனுடைய குடை நிழலுக்கு கீழே அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னுடைய எண்ணம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய கர்மா தேன் போல இனிமையானதாக இருக்குதா? இனிமையாக நான் ஆக்கி கொண்டிருக்கின்றேன். தேன் போல இனிமையாக இருக்கு, இனிமையாக ஆக்கிட்டுருக்கிறேன். இனிமைங்கிற சக்தியினால் நிறைந்தவராகி மதுசூதன் என்பதை மதுசூதனா ஷூபாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய தன்னுடைய ஒற்றுமைங்கிற கோட்டையை சக்திசாலியாக ஆக்குவதற்கு சகயோகம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.